ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செல்ல பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் இட்லிக்கு தோசைக்கு மாவு அரைச்சி லாஸ்ட்டு மாவு பார்த்திங்கன்னா புளிச்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக தோசை நின்று போயிடுங்க இல்லையா, அந்த மாவை கீழே கொட்டாமல் இது போல் க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு சிங்க்கு உள்ளுக்குள்ளே நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் சிங்க்கு நல்லா பளிச்சுன்னு இருக்காதுங்க. அதுக்கு இந்த டிப்ஸ் ஒன்று மட்டும் இருந்தால் போதும். புளிச்சு தோசை மாவு சிங்க்கு உள்ளுக்குள்ளே எல்லா பக்கம் ஊற்றி விட்டுருங்க. எல்லா பக்கம் நீங்கள் ஊற்றி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டுருணுங்க. 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் எப்போதும் போல் ஸ்க்ரப்பு நம்ம எடுத்துக்கலாங்க. ஸ்க்ரப் எடுத்துகிட்டு நார்மலாக நீங்கள் தேய்ச்சா போதும், ரொம்ப அழுத்தம் கொடுத்து நீங்கள் தேய்க்க வேண்டாம். நம்ம பாத்திரம் எல்லாம் இப்படி க்ளீன் பண்ணுவோம், அதே மாதிரி சிங்கை நீங்கள் எல்லா பக்கமும் ஸ்க்ரப் வச்சுட்டு நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுடலாம். நான் தேய்ச்சிட்டு முழுமையாக காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம சிங்க்கு ஃபுல்லாகவே லைட்டாக ஒரு டைம் எல்லா பக்கமும் நம்ம தேய்ச்சாச்சுங்க. இந்த மாதிரி நம்ம தேய்ச்சதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம தண்ணி திருப்பி விட்டுக்கலாங்க. தண்ணி நம்ம திருப்பி விட்டதுக்கப்புறம் எப்போதும் போல் எல்லா பக்கமும் ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், நல்ல சூப்பராகவே க்ளீனாக இருக்குங்க. இப்போ நான் முழுமையாக தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன், நீங்களும் பாருங்கள். இப்போ நம்ம சிங்க் உள்ளுக்குள்ளே எல்லா பக்கமும் தண்ணி ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. சிங்க் உள்ளுக்குள்ளே வெறும் நான் தோசை மாவு ஸ்க்ரப்பு மட்டும் போட்டு தேய்ச்சிட்டு எப்போதும் போல் தண்ணி ஊற்றி நீங்கள் க்ளீன் பண்ணால் போதும். சிங்க்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. சோப்பு கரை உப்பு கரை எல்லாம் போயிடும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் பூரி செய்ய போகிறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் ட்ரிக் தாங்க. ஒரு கப் எடுத்துருக்கு கோதுமை மட்டும் சேர்த்துருக்குங்க. நீங்கள் கோதுமை மாவு மைதா மாவு எது வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மல் தண்ணி ஊற்றிட்டு மாவை நம்ம கெட்டியாக பிணைஞ்சு எடுத்துக்கணுங்க. மாவை நீங்கள் லூஸாக பிணையாமல் கெட்டியாக நீங்கள் பிணைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தாங்க மாவில் எண்ணெய் அந்தளவுக்கு உரியவும் செய்யாது. இப்போ நம்ம மாவை நல்லா பிணைஞ்சிட்ட பின்னாடி மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்போ தாங்க மாவுமே காஞ்சி போகாதுங்க. பூரிக்கு எப்போ நம்ம மாவு பிசைஞ்சாலும் சரிங்க, ஊற வைக்கக்கூடாது, உடனே நம்ம பூரி செஞ்சிடணும். அதுவே நம்ம சப்பாத்திக்கு மாவை பிசைனா ஊற வச்சு நம்ம சப்பாத்தி செஞ்சுக்கலாம். ஆனால் பூரியை பொறுத்த வரைக்கும் மாவை நீங்கள் எந்தளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு எண்ணெய் உரிச்சிடும். அதனால் எப்போதுமே மாவை ஊற வைக்காமல் உடனே நீங்கள் பூரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவை உருட்டி எடுத்துகிட்டு எப்போதும் போல் தேய்ச்சிட்டு ஒரு கடாயெலாம் எண்ணெய் ஊற்றிருக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் பூரி போட்டுக்கலாங்க. பூரி நல்லா நீங்கள் போட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா மேலே நல்லா உபி வரும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெயுமே உரியவும் செய்யாது. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பூரி நல்லா கலராகவும் அதே மாதிரி எண்ணெய் உரியாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பூரி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம பூரி எடுத்துடலாங்க. பூரி எடுத்து வேறொரு பிளேட்டுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் இன்னொரு பூரியும் போட்டு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். மேலே பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும் பூரி நல்லாவே எண்ணெய் உரியாமல் வந்திருக்குங்க. நல்லா புசுன்னு சாஃப்டாக வந்திருக்குங்க. உங்கள் வீட்டில் பூரி செய்ய போகிறோன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பூரி நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா உப்பியும் இருக்கும், எண்ணெய் உரியாமலும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ் ஆகுங்க. மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜூஸ் பாட்டில் எடுத்துருக்குங்க. இந்த ஜூஸ் பாட்டில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். மேலே இருக்கிற கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கேனை நல்லா ட்ரையாக வச்சுக்கோங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கேன் பாட்டில் மூடி எடுத்துக்கலாங்க. மூடி எடுத்துகிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஆணி இல்லை கம்பி வச்சுட்டு லைட்டாக ஹீட் பண்ணிட்டு இதில் நம்ம ஒரு 5 ஹோல்ஸ் போல் போட்டு விட்டுருக்குங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வாட்டர் உள்ளுக்குள்ளே கோதுமாவை நான் கொட்டியிருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் மூடி போட்டு டைட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் பூரிக்கு சப்பாத்திக்கு மாவு தேய்க்கும் போது மாவு நமக்கு தேவைப்படும் இல்லையா, அதுக்காக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பாட்டில் உள்ளுக்குள்ளே மாவு போட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா மாவு கீழே சிந்தாமல் இருக்கும், வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். மறக்காமல் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள்.
அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டு கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா மாடிக்கடிக்கு சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலோட்டமாக ஒரு துணி வச்சு கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக க்ளீன் பண்ண துணி வச்சு நம்ம துடைக்க போகிறது கிடையாது. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், இந்த கேஸ் ஸ்டவ் மேலே நிறைய எண்ணெய் பிசுக்கு அங்கங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காஃபி கரை பால் கரையெல்லாம் அங்கங்கே பட்டிருக்குங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு ஷாம்பு கலந்த தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. உங்கள் வீட்டில் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணால் எந்த சொல்யூஷன் நீங்கள் வச்சுருந்தாலும் சரிங்க, அந்த சொல்யூஷனை நீங்கள் கேஸ் மேலே கொஞ்சமாக நீங்கள் தொலைச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பழைய கட்டை பேக் கிழிஞ்சு போன கட்டை பேக்காக இருந்தால் எடுத்துக்கோங்க. கட்டை பேக்கை நம்ம சின்ன சின்ன பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் முழுமையாக கட் பண்ணி காமிக்கிறேன், நீங்களுமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கட்டைப்பை ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. சின்ன சின்ன பீஸாகவும் கட் பண்ணியிருக்கேன், பெரிய பெரிய பீஸாகவும் கட் பண்ணி எடுத்துருக்குங்க. இது எல்லாம் நீங்கள் எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பீஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க. மிச்சதெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து ரெண்டாக நீங்கள் மடிச்சுட்டு எப்போதும் போல் கேஸ் ஸ்டவ் நீங்கள் துணி வச்சு க்ளீன் பண்ணுங்க இல்லையா, அதே மாதிரி இந்த கட்டை பேக் துணியை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது தண்ணி ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு டைம் எல்லா பக்கமும் நல்லா தொடச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் கேஸ் ஸ்டவ் நல்லா நீங்கள் தொடச்சி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் துடைக்கும் போது கேஸ் ஸ்டவ் நல்லா பளிச்சுன்னு இருக்கும், வேலையும் ரொம்ப டக்குன்னு நமக்கு முடிஞ்சிருங்க. இப்போ நம்ம கேஸ் ஃபுல்லாகவே நல்லா தொடச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவும் எல்லா பக்கமும் நல்லா நம்ம தொடச்சிட்டுங்க. அதுக்கப்புறம் கட்டை பேக் துணியை நம்ம தண்ணியில் ஒரு டைம் நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாங்க. நார்மலாக வாஷ் பண்ணி மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா புழிஞ்சிக்கலாங்க. புழிஞ்சிட்டு எப்போதும் போல் நீங்கள் ஆற வச்சு மறுபடியும் நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதே துணியை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுப்புக்கு கீழே, அதுக்கப்புறம் கிச்சன் மேடை டைல்ஸு எல்லா பக்கமும் இதே துணியை வச்சு நீங்கள் தொடச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் துடைக்கும் போது அழுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடும். வேலை ரொம்ப ஈஸியாக நமக்கு முடிஞ்சிருங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸு எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ண நிறைய ப்ராடக்ட் வாங்கி க்ளீன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் பணமும் சேவ் ஆகுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் துணியெல்லாம் வாங்கினா துணி அட்டை பாக்ஸை நம்ம கீழே தூக்கி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாக்ஸை நம்ம கீழே தூக்கி போடாமல் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். சிசர் நம்ம எடுத்துக்கலாங்க. சிசர் எடுத்துகிட்டு இந்த அட்டை பாக்ஸை நம்ம கரெக்டாக சென்டரில் ரெண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 பீஸ் இது போல் நான் கட் பண்ணி எடுத்துருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்ட பின்னாடி ஒரு பாக்ஸ் உள்ளுக்குள்ளே இன்னொரு பாக்ஸை நீங்கள் வச்சு விட்டுருணுங்க. நான் வீடியோவில் காமிக்கிறேன் இல்லையா, இதே மாதிரி நீங்கள் வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 பாக்ஸு ஓரங்களை நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் லூஸாக இருக்கு இல்லையா, அந்த நல்லா டைட் வரதுக்காக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட க்ளூ கம் இருந்தால் எடுத்துக்கோங்க. க்ளூ கம் இல்லைனா அதுக்கு பதிலாக நீங்கள் டபுள் டேப்பு இல்லைனா ஸ்டாப்லர் பின் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்டாப்லர் பின் எடுத்துகிட்டு அந்த பாக்ஸோட அடிப்பக்கம் பாருங்கள், 2 பக்கம் ஓரங்கள் 2 பின் போல் அடிச்சுக்கிட்டுங்க. அதே மாதிரி 2 பக்கமும் நம்ம பின் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் 2 பின்னு போல் நீங்கள் அடிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பாக்ஸ் ரொம்ப நாளைக்கு நம்ம உழைக்குங்க. அதுக்காகத்தாங்க. இப்போ நம்ம 2 பக்கமும் நல்லா நம்ம பின் பண்ணியாச்சு. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே கட்டை பேக் கட் பண்ணலையே, கட்டை பேக் சைடு பார்த்தீங்கன்னா அதையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதுவுமே நீங்கள் இது உள்ளுக்குள்ளே வச்சு விட்டுருங்க. இது உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி கட்டை பேக் துணியை வச்சு விட்ட பின்னாடி நம்ம வீட்டில் எண்ணெய்க்கெல்லாம் நம்ம கீழே வைக்கும்போது பார்த்தோன்னா டேரெக்டாக தரையில் எண்ணெயெல்லாம் பிசுக்கெல்லாம் இருக்குங்க. அந்த மாதிரி படாமல் இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸ் உள்ளுக்குள்ளே எண்ணெய்க்கெண்ணெய் அதுக்கப்புறம் இது போல் சின்ன சின்ன பாட்டில் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி சோப்பு டப்பா எடுத்துருக்குங்க. நம்ம வீட்டில் சோப்பு டப்பாக்குள்ளே டேரெக்டாக வச்சு நம்ம சோப்பு யூஸ் பண்ணும்போது தண்ணி பட்டு சோப்பெல்லாம் ஒரு மாதிரி கட்டுப்பட்டும். அது மட்டும் இல்லாமல் நிறைய தண்ணி பட்டு சோப்பு நிறைய வேஸ்ட் ஆகுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கு சோப்பை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். சீக்கிரமாக கரைஞ்சி போகாது. சோப்பு டப்பா மேலே பார்த்தா 2 லப்பர் போல் நீங்கள் போட்டு விட்டுக்கணுங்க. இந்த மாதிரி லப்பரை நீங்கள் சோப்பு டப்பா ஓரங்களில் 2 பக்கமும் நீங்கள் போட்டு விட்டுருங்க.
அதுக்கப்புறம் எப்போதும் போல் பாத்திரம் க்ளீன் பண்ணுற சோப்பை இந்த லப்பர் மேலே நீங்கள் அப்படியே வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் பாத்திரம் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது சோப்பு சீக்கிரமாக கரைய செய்யாது, ரொம்ப நாளைக்கு வரும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.